Hello friends, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட ஆடியோ டெஸ்டிங் இப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு கடலூர்லேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் சப்வூஃபர் பாக்ஸு வித் ஃபிட்டிங்ஸோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைடு சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸு வித் ஃபிட்டிங்ஸோட 1 by 1 அனுப்ப போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிஞ்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் கொரியர் நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ரிமோட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும். ஸோ ரெகுலர் ஒரு ஹோம் தேட்டர் ரிமோட் மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டாண்ட் பை மோடு, ஆப்டிக்கல், USB, AX1, AX2 இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்துடும். இண்டிவிஜுவல் மாஸ்டர் வால்யூமு, சென்ட்ரு சேனலு, ரியர் சேனலு, ஃப்ரண்ட் சேனலு மற்றும் பேஸ் ட்ரிபிள் சப்வூஃபர் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிமோட்லேயே இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் கிட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மேட்டிலேயே 2 டைப்பாக இருக்குது. ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு மேட் யூஸ் பண்ணியிருப்போம். என்கோடர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு மேட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷு. இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அண்ட் USB ஃபீமேல் சாக்கெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்பில்ட்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மேட்டிலேயே என்கோடர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது அவுட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது மேட் பிளாக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனலு. ஸோ ஆம்பிளிஃபையருக்குமே பார்த்தீங்கன்னா கீழே கோல்டு கலரில் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருப்போம், பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் ஒரு ஓவராக காமிக்கிற பாருங்கள். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா LED ஆன் ஆஃப் சுவிட்சு. என்கோடருக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி டைம் பார்க்கும்போது LED டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த என்கோடருக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுக்குது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இன்ச்சு பேக் டெப்த் வந்துடும். ஸோ ஓவராலாக பார்க்குறக்கு நல்லா ஒரு மேசிவ் லுக் கொடுக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமான அவுட்டர் லுக் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ மீட்ரு வந்துடும். USB சாக்கெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வியூ மீட்ரு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவுண்டு சேனல் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வியூ மீட்ரு ஒர்க் ஆகும். சரவுண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கெயின் வைக்கிறோமோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூ மீட்ரு சரவுண்டு சேனலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ மீட்ரு ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தாச்சு. என்கோடரு இது பார்த்தீங்கன்னா என்கோடர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு மாஸ்டர் வால்யூமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனல் இண்டிவிஜுவல் சேனலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு அண்டு ரியரு சென்ட்ரு சப்வூஃபர் இதோட எல்லா சேனலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோடுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேஜ் அதிகமான உள்ள மெயின்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பில் மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா லென்த்தாகவும் உங்களுக்கு வந்துடும் மெயின்ஸ் கார்டு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு டெர்மினலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம DMK சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். DMK சாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் வந்து அவுட்லெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு லாங் லைஃபும் வரும், அடிக்கடி கம்ப்ளைண்ட் வராது. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் சேனலோட அவுட்டு, சென்ட்ரு சேனலு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸு, ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்டு, உள்ளே இருக்கிற ஏரை வெளியே சக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா HDMI ARC கோஆக்சியல் ஒரு ஆப்டிக்கல் வந்துடும் உங்களுக்கு. டால்பி DTS PCM ஆடியோ சப்போர்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா லூப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அதாவது இந்த டீகோடரில் நீங்கள் ஆக்ஸ் மோடு வைக்கும்போது உங்களுக்கு இதோட ஆடியோ எடுத்துக்கும். ஸோ இது அதில் ஆக்ஸ் மோடு வைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆப்டிக்கல், ரெண்டாவது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் கோஆக்சியல், மூணாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ARC, நாலாவது டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோடுக்கு போயிடும். அந்த ஆக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல் இன்புட் உங்களுக்கு ஆடியோ அவுட் எடுத்துக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷனுக்கு, இன்னொரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12012 3 ஆம்ப்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம் LD. இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டுக்காக. ஸோ ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வைண்டிங் பண்ணி ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், கஸ்டமைஸ்டு வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28028 10 ஆம்பியர் அவுட்புட் தர்ற மாதிரி HDMI வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான் உங்களுக்கு. டைப் 16 வந்துடும் உங்களுக்கு. கோரோட டெப்த்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 28028 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இதோட செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு செக்ஷனுக்காக போகுது. ஃபில்ட்ரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 10000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டூயல் சப்ளை அவுட் ஆகும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 012 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 28028 12012 ஒரு 012 டேப்பிங், மொத்தம் 3 டேப்பிங் வெளியே வருது. இந்த 28028 பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு செக்ஷனுக்கு போகுது. இந்த 12012 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. இந்த 012 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 7812 ரெகுலேட்டர் போட்டு கான்ஸ்டன்ட் 12 வோல்ட் எடுத்துருப்போம். ஸோ இந்த 12 வோல்ட் எதுக்குன்னா என்கோடர் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். என்கோடர் லைட்டுக்கும் ப்ளஸ் வியூ மீட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் இன்புட் கொடுத்து கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் வர மாதிரி கொடுத்துருப்போம். இந்த 12 வோல்ட் எதுக்குன்னா உங்களுக்கு டீகோடருக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் போகிற மாதிரி ஒரு பக் போர்டு போட்டு அதுலேருந்து அவுட் எடுத்து பவர் சப்ளை கொடுத்துருப்போம். ஃபில்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் பவர் சப்ளை செக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கு ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா KMS ப்ளஸ் பிஸ்மி கம்பைன் பண்ணி போட்ட சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு தான். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டுலேருந்து தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கே ப்ரைமரி இருக்குது அவுட் ஆகுது. ஸோ இதுலேருந்து டைரக்ட் 230 வோல்ட் இன்புட் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஸ்டார்டருக்கு தான் வரும். சாஃப்ட் ஸ்டார்டரோட அவுட்டு தான் எடுத்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் உங்களுக்கு அதர் ஃபேன்ஸ்க்கு ப்ளஸ் பவர் ஆம்புக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 12012 3 ஆம்ப்ஸ் கொண்ட மினி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து LD தான். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்குன்னா இந்த ரிமோட் கிட்டுக்கு தான். இந்த ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்மியோட ரிமோட் கிட்டு ஓல்டு ஸ்டாக்கு தான், ஸ்டாக் கிளியரன்ஸ் செல்லில் வாங்கினேன். ஸோ இந்த ரிமோட் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1212 ஏசி சப்ளையில் லைன் கொடுக்கணும், பவர் சோர்ஸ் கொடுக்கணும். அந்த பவர் சோர்ஸுக்கு இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 1212 வோல்டேஜ் இந்த ரிமோட் கிட்டுக்காக மட்டுமே போகுது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 1212 பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1212 ஏசி வோல்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனல் ப்ளஸ் சப்வூஃபரோட சேர்த்து 6 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு ரிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, இந்த பெரிய ரிலே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அண்ட் சென்டர் சேனலுக்கு, அடுத்த ரிலே பார்த்தீங்கன்னா சரௌண்டரோட லெஃப்ட் ரைட் சேனலுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ண ஆம்பிளிஃபையர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்பினோட மாஸ்ஃபெட் காம்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா IRF சீரீஸு, IRF 150 தான். பர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர் கான்செப்டில் வந்து 5 சேனலுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் சேனலு அண்ட் சரௌண்ட் லெஃப்ட்டு சன் ரைட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 5200 காம்போ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது இந்த 4 ஃபெட்டுமே பார்த்தீங்கன்னா 5200, இதுவும் 5200, 5200, 5200, 5200. ஸோ 5 சேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா IRF சீரீஸு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தொஷிபாவோட 5200 காம்பினேஷனு. ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
டீகோடர் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட GT233ங்கிற டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி சப்போர்ட் வந்துடும், ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் வந்துடும், டால்பி ஆடியோ, டிடிஎஸ் ஆடியோ, பிசிஎம் இந்த 3மே சப்போர்ட் பண்ணும். செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்துடும் உங்களுக்கு. பேக் சைடு காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஏர் வெளியே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏர் இன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வினோட 5 சேனல் எஸ்எம்டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எம்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன் வந்து மஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட ஹீட் சிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இன்ச்சு ஏசி ஃபேனு. டேரெக்டாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ போகிறதுக்காக பேக் சைடே அட்டாச் பண்ணிட்டோம். சப்வூஃபருமே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 3 இன்ச்சு ஃபேன் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோக்கா இருக்காது உங்களுக்கு. நீங்கள் லோடு கொடுத்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோக்கா மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ். ஓவரால் வியூவாக சொல்கிறேன். ஒரு 28028 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட் 10,000 mAh 4 கெப்பாசிட்டி போட்டு ஃபில்டர் செக்ஷன் ஆயிருக்கு. பிஸ்மியோட ரிமோட் கிட்டு, 16x2 டிஸ்பிளே இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12012 3 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு, அல்ட்ரா டிஜிட்டலோட 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, KMS ப்ளஸ் பிஸ்மியோட சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 40R மோனோ, ஃப்ரண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டைப்பு 5200 காம்பினேஷன். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வினோட IRF 150ங்கிற சீரீஸில் வர 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிடெக்கோட GT233ங்கிற மினி டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஓவரால் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஒயரிங் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா DM பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எபோட்டில் கேட்லாக் நிறைய செட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாடல்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 16x2 டிஸ்பிளே போட்டு GLCD ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே இம்ரானிக்ஸ் போட்டுமே நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் நிறைய ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா DM பண்ணுங்கள். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட ஒரிஜினல் ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.